Justice Bharati Dasan ji, dear correspondent, vice chairman, principal, management members, and beloved parents, my dear children, and all the other well-wishers. I salute all of you with a special gratitude on this day being the first ever function in the new Sunbeam Walaja International CBSE School. Enjoyable thing, exciting, interesting thing for any child in the world is nothing but playing in the ground. When we talk about our school life, even after 40 years, 50 years, none of us talk about physics or chemistry or maths. We talk about football, we talk about cricket, we talk about volleyball, we talk about the athletic events that we went through in the ground, and all those interesting experiences. I must admit that now there is a growing trend of indifference towards sports. அதிலும் குறிப்பாக பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றாக மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக நான் இதை தமிழ்ல சொல்ல விரும்புகிறேன். பிள்ளைகளை படிக்க வைப்பது என்பது எப்படியாவது அவங்க நிறைய மார்க் வாங்கி வேலை வாங்கி சம்பளம் வாங்கி வசதியானவங்கள ஆயிடணும். விளையாடக்கூடாது, மண்ணில் கைப்படக்கூடாது, அழுக்காக கூடாது, திரும்ப தீக்கா சுத்தமா போய் வந்துடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு கலாச்சாரம் இப்ப உருவாயிருக்கு. அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. இந்த கலாச்சாரத்தை பற்றி சீரியஸா திங்க் பண்ணி அதுல ஒரு ரொம்ப அதிர்ச்சிகரமான சில தகவல்கள் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உலகம் முழுசுக்கும் பொருந்தக்கூடியது. இது அமெரிக்கா கதையெல்லாம் இங்கே சொல்றேன்னு சொல்லக்கூடாது. இது வாலாஜாவுக்கும் பொருந்தும். என்ன அப்படின்னா, கோடிக்கணக்கான பிள்ளைகள் குண்டா இருக்காங்க. அதனால என்ன, நல்லா போட்டு போட்டு குத்தி குத்தி ஊட்டி பிள்ளைங்களை நல்லா பொசு பொசுன்னு நாங்க வளர்க்குறோம். எங்களுக்கு வசதி இருக்கு. 8 பிள்ளை இல்ல, 1 பிள்ளை இருக்கு, 2 பிள்ளை இருக்கு, ஆசையா செய்யறோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, குண்டா இருக்கக்கூடிய குழந்தைக்கு 40% கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 60% டயபெட்டிஸ், நீரிழிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. proven scientific facts. சரி, எதை பின்னாடி என்னமோ ஆயிட்டு போகுது. இப்ப வேலை வேணும்ல, நல்ல பதவி வேணும்ல, வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல அப்படின்னு சொன்னா பசங்களை சம்பாதிக்க வச்சு மருத்துவ செலவு பண்ண வைக்க போறோம். அவ்வளவுதான். கேன்சர் வந்தா லட்ச லட்சமா செலவு பண்ணுவாங்க. டயபெட்டிஸ் வந்தா மாசம் மாசம் செலவு பண்ணுவாங்க. சோ என்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய நல்ல அறிவுரை என்ன அப்படின்னு சொன்னா, மேத்ஸ் படிக்கிறது, சயின்ஸ் படிக்கிறது அறிவு பெருக்க உதவுது, வேலை வாய்ப்புக்கு உதவுது. ஆனால் the mind, body and spirit என்று சொல்லக்கூடிய மனம், உடல், ஆத்மா, இந்த மூன்றையுமே பரிணமிக்க வைக்கக்கூடிய, பிரகாசமாக்கக்கூடிய சக்தி விளையாட்டுக்கு தான் இருக்கு அப்படிங்கறத சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அகண்ட பரந்த பிரமாதமான ஒரு மைதானம் சன்பீம் வாலாஜாவுக்கு கிடைக்க பெற்றிருக்கு. இது சரியான முறையில் பயன்படுத்தப்படணும் அப்படின்னா பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு வேணும். நாங்க என்னதான் கிரவுண்ட் போட்டாலும், என்னதான் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸை அப்பாயிண்ட் பண்ணாலும், எத்தனை விளையாட்டு உபகரணங்கள் வச்சிருந்தாலும் பெற்றோர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் பிள்ளைங்க விளையாட முடியும். பெல் அடிச்ச உடனே பசங்களை எடுத்துட்டு போயிடக்கூடாது. கொஞ்ச நேரம் கிரவுண்ட்ல ஸ்கூல்ல ஆடி பாடி விளையாடி வர்ற மாதிரி அலோவ் பண்ணணும். சில விடுமுறை நாட்களில் நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகள்ல ஆர்வத்தோட பங்கெடுக்கிறதுக்கு அனுமதிக்கணும். இன்னொன்னு பாருங்க, விளையாட்டு பிரமாதமா வருமானம் தரக்கூடிய துறையாகவும் மாறி இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் கபடி விளையாடும் போது அனாதைங்க, யாரும் எங்களை எட்டி கூட பாக்குறது இல்லை. இப்ப ஒரு மேட்ச் விளையாடுனா ஒரு கபடி பிளேயர் மினிமம் 25,000 ரூபாய் வாங்குறாரு. எல்லாம் நல்ல வருமானம் கொடுக்கக்கூடியதா மாறிடுச்சு. எவ்ரிதிங், வாலிபால், ஃபுட்பால், கிரிக்கெட், அத்லெட்டிக்ஸ், விளையாட்டுத்துறை சார்ந்த எல்லா விஷயங்களிலும் செல்வம் கொட்டி கிடக்கு. அரசாங்கம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை அதுக்காக ஒதுக்குது. சோ பணிவாக நான் சன்பீம் பள்ளிகள் சார்பாக
மிகச்சிறந்த உடற்பயிற்சி ஆசிரியர்கள் இருக்காங்க, துணை முதல்வர்கள், முதல்வர்கள், சீனியர் முதல்வர்கள், எங்களுடைய நிர்வாகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே விளையாட்டை நேசிக்கக்கூடியவங்க. யாராவது பெற்றோர்கள் நம்ம பிள்ளைங்களை விளையாட்டுல ஜொலிக்க வைக்கணும், தனிப்பட்ட கவனம் செலுத்தி அவங்களை சாம்பியனா மாற்றணும், பிள்ளைகள் ஆரோக்கியமா இருக்கணும், சுறுசுறுப்பா துருதுருப்பா இருக்கணும், தூங்கி போய் சொங்கி போய் ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்க கூடாது, பிள்ளைகளுக்கு உண்டான சிறப்பம்சங்கள் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா அதுக்கு முழு ஆதரவு நாங்க தருவோம். அதற்கு அச்சாரமாக இந்த விளையாட்டு விழா. எத்தனை நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் பரிசு வாங்க போறாங்கன்னு பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளவு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கு, அவ்வளவு சாம்பியன்ஸ் நாங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். உண்மையிலேயே சண்டீம் வாலாஜாவில் ஒரு பெரிய ஆச்சரியத்தை நாங்க சந்திச்சிருக்கிறோம். இவ்வளவு டேலண்ட் இருக்கு பசங்களுக்கு, both boys and girls. கொஞ்சம் நம்ம அவங்களை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா உச்சாணி உயரத்துக்கு போயிடுவாங்க. இந்த மைதானத்துல, இந்த பரந்துபட்ட மைதானத்துல 400 மீட்டர் ட்ராக் உருவாக்கக்கூடிய அளவுக்கு விஸ்தாரணமா இருக்கக்கூடிய இந்த மைதானத்துல சத்தியமா சொல்றேன், உறுதியோட சொல்றேன், ஒரு ஒலிம்பிக் சாம்பியனை கூட உருவாக்க முடியும். பெற்றோர்கள் மனது வைத்தால், பள்ளி மனது வைத்தால், ஆசிரியர்கள் மனது வைத்தால், பிள்ளைகள் விரும்பி முன் வந்தால் இந்த மைதானத்தில் உருவாக்க முடியும் என்பதை ஆசையோடு சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சீஃப் கெஸ்ட் தலைமை விருந்தினர் உண்மையிலே ஒரு அதிசயிக்கத்தக்க ஒரு மாமனிதர். அகில இந்திய அளவில் நீதிபதிகள் நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் லெவல்ல, தேசிய அளவில் மிக வேகமாக வழக்குகளை தீர்வு கண்டு நீதி வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில பிரகாசமான ஒளியை ஏற்றி வைத்த ஒரு மிகச்சிறந்த நீதிபதி என்ற பெயரையும் பட்டத்தையும் பெற்றவர் நீதி அரசர் திரு பாரதிதாசன் அவர்கள். நீங்கள் பரத்த கலகோஷத்தோடு அவரை வரவேற்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். அவர் ஆரம்பத்திலேயே, பிறந்த முதலேயே ஒரு புகழ்பெற்ற மிகச்சிறந்த குடும்பத்தில் தோன்றியவர். விவசாய குடும்பம் என்றாலும் பாரம்பரியமும் புகழும் உள்ள பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை ஆலத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். அது மட்டுமல்லாமல் சட்டம் படித்துவிட்டு வழக்கறிஞராக பணிபுரிவதற்கு அவர் சேர்ந்த அவருடைய சீனியர் மூத்த வழக்கறிஞர் திரு எம் முத்துசாமி என்று நினைக்கின்றேன். அகில இந்திய புகழ் பெற்ற ஒரு மிக சிறந்த கைதேர்ந்த ஒரு வழக்கறிஞர், எல்லா துறையிலும், ஆல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் லா. அதில் இன்னும் முத்தாய்ப்பாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய தினம் தேசிய அளவில் புகழ் பெற்றவராக சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதியாக இருக்கின்ற நீதி அரசர் எம் எம் சுந்தரேஷ் அவர்களும் நம்முடைய நீதி அரசர் திரு பாரதிதாசன் அவர்களும் ஒன்றாக ஒரே சீனியருக்கு கீழே பணியாற்றியவர்கள், சட்டத்தை பயின்றவர்கள், வழக்குரைக்கு பயின்றவர்கள். இவரும் அவரும் இணைபிரியா சகோதரர்களாக வாழ்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது, இன்றும் என்றும். ஆக இவர் கடந்து வந்திருக்கின்ற பாதை என்பது புகழ் மிக்கது, கண்ணியம் மிக்கது. எந்த சூழலிலும், எந்த சந்தர்ப்பத்திலும் சிறிது கூட சலனம் இல்லாமல், ஆசைப்படாமல், தவறுகள் இழைக்காமல் மிக மிக பரிசுத்தமான ஒரு பணியை செய்து கைதேர்ந்த நீதிபதி, சிறப்பான நீதிபதி என்ற பெயரோடு புகழோடு இன்றைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு ஆயங்களின் தலைவராக, நாட்டுக்கு பணிபுரிபவராக தொடர்ந்து திகழ்ந்து கொண்டிருக்கின்றார், பணியாற்றி கொண்டிருக்கின்றார். வழக்கமாக பள்ளிகளுக்கு அவர்களுக்கு செல்வதற்கு நேரம் அமைவதில்லை. நம்முடைய அதிர்ஷ்டம், நம்முடைய பள்ளி மீது அவர் தனிப்பற்று வைத்திருக்கின்றார். பல வழிகளில் நமக்கு அவர் உறவுக்கு உரியவர் என்பதை உரிமையோடு சொல்லி நான் பிரகடனப்படுத்திக் கொள்கிறேன். எந்த காலத்திலும் இந்த பள்ளி மாணவர்கள், இந்த பள்ளியை சேர்ந்தவர்கள், இந்த பள்ளி குடும்பத்தினர் மீது அவர் வாஞ்சமிக்கவராக இருக்கின்றார். உங்கள் அனைவருக்கும் ஒன்றை நான் சொல்லி அமைகின்றேன். நம்முடைய பிள்ளைகள் இன்று வந்திருக்கின்ற நம்முடைய நீதி அரசர் அவர்கள் திருக்கரங்களால் வாங்குகின்ற பரிசு அவர்கள் மிகச்சிறந்த பிரகாசமான ஒளிமயமான ஒரு விளையாட்டுத்துறை வீரர்களாக பிரகாசிப்பதற்கு அடித்தளமாக அமையும் என்பது திண்ணம். அது மட்டுமல்ல, மிக இனிமையாக, சுவாரஸ்யமாக, ஜனரஞ்சிதமாக உரையாடுவதில் அவர் வல்லவர்.
மக்களை நேசிப்பவர், மக்களோடு பழகுபவர், புழங்குபவர், அனைவரோடும் அன்போடு உரையாடுபவர். அதை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். மாணவ செல்வங்கள், நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசு வாங்கும் போது மிகச்சிறந்த முறையில் கரகோஷத்தை வழங்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். இங்கு அமர்ந்திருக்கின்ற என்னுடைய ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் எதை ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கிறதோ இல்லையோ, ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் முறையான நடவடிக்கையும் கற்றுக்கொண்டு இந்த பள்ளியை விட்டு செல்லும் என்ற வாக்குறுதியை நான் அளிக்கின்றேன். எங்களுடைய ஆசிரியர் செல்வங்கள், எங்களுடைய நிர்வாகிகள், இந்த பள்ளியினுடைய அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவருமே வாக்குத்தத்தோடு பணியாற்றுகின்றோம், நிறைந்த மனதோடு பணியாற்றுகின்றோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.